வணக்கம். நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிற சைட்டு வந்து பார்த்திங்கன்னா உடுமலை பழனி டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 200 மீட்டரில் இந்த சைட்டு லொக்கேட் ஆகிருக்குதுங்க. சுற்றியுமே எல்லாமே வீடு தானுங்க, பெரிய பெரிய பங்களாக வீடுகள் நிறைந்த பகுதியில் இந்த சைட்டு லொக்கேட் ஆகிருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா 5.5 சென்ட்டுங்க. 40க்கு 60 டிடிசிபி அப்ரூவலோட மெயின் ரோட்டுக்கு ரொம்ப அருகாமையில் இந்த சைட்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த சைட்டோட விலை பார்த்திங்கன்னா பார்ட்டி சொல்கிற விலை பார்த்திங்கன்னா பக்கத்தில் எல்லாம் வந்து வடக்கு பார்த்து சைட்டு கிழக்கு பார்த்து சைட்டெல்லாம் வந்து 10 ரூபா 10,000 ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க. ஒரு சென்டோட விலை பார்த்திங்கன்னா இது மேற்கு பார்த்து சைட்டுங்க 8,000 ரூபா சொல்கிறாருங்க. பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தானுங்க. சுற்றியுமே எல்லாமே வீடு தானுங்க. நல்ல பூரெல்லாம் பெரிய பெரிய ஆளு ரிச்சான ஏரியாவில் இந்த சைட்டு லொக்கேட் ஆகிருக்குதுங்க. முனிசிபாலிட்டி லிமிட்டில் குயிக்காக விரைவில் வந்துடுங்க. கார் போகிறது அந்த மெயின் ரோடுங்க. பூராமே எல்லாமே பெரிய பெரிய வீடு தானுங்க. குடியிருப்பு மிகுந்த பகுதியில் இந்த சைட்டு லொக்கேட் ஆகிருக்குதுங்க. முச்சாமி கவுண்டர் லேஅவுட்டில் இந்த சைட்டு மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க. பக்கத்தில் எல்லாமே பூரெல்லாம் பெரிய அளவில் வீடு கட்டியிருக்காங்க. அந்த வடக்கு பார்த்து சைட்டு பாருங்கள், அது வந்து 10,000 ரூபாய்க்கு போயிருக்குதுங்க. டிடிசிபி சைட்டுங்க. இது மேற்கு பார்த்து சைட்டுங்க. தடம் வசதி பார்த்திங்கன்னா ஒரு 23 அடி தடவுங்க. மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சென்ட்டோட விலை பார்த்திங்கன்னா 8.5 லட்ச ரூபா சொல்கிறாருங்க. சொல்லும் விலை தானுங்க. ஃபஸ்ட்டு சைட்டை வந்து பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா ஓனர்கிட்ட குறைச்சி பேசி வாங்கிக்கலாமுங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் இன்னொரு நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு சைட்டு வந்து பாருங்கள். இந்த சைட் தேவைப்படுறவையே இன்னொரு நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க. 63 80 257 604. நன்றி, வணக்கம்.